மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ராமர் யாரோட சிம்பிள்? பாஜக. செங்கோட்டையன் கூட பாஜக சொல்றதை கேட்கக்கூடிய இடத்துல அவர் இருக்காரா? அவர் டெல்லி போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்துட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வந்துட்டு தாங்க பேசவே ஆரம்பிச்சாரு. 5ஆம் தேதி செங்கோட்டையன் பேசினதை அப்படியே எடுத்து போட்டு பாருங்க. இன்னைக்கு அவர் ஏர்போர்ட்ல பேசினதே போட்டு பாருங்க. அது சுயமா இருக்கும். அவர் மனதிலிருந்து பேசி இருப்பார். இது சொல்லிக் கொடுத்ததை பேசி இருப்பார். நீங்க செங்கோட்டையன் பேசுனீங்களா? அவரு எனக்கு பேசினார், எனக்கு கூப்பிட்டார், சந்திக்கலானாரு. சென்னை வரும்போது இங்க என் வீட்டுக்கு வர்றேன், வந்து சந்திக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பேசுனது ஊடகங்கள்ல வந்தது நான் பார்த்தேன். பெரியசாமி என்பவர் மிக நல்லவர், வல்லவர். அவர் இன்றைக்கு திமுக தலைமையால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். சொல்லுங்க, எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக பிரச்சாரம் செய்யறாரா, பொறுப்பற்ற மனிதராக பிரச்சாரம் செய்யறாரா? இல்ல, அவரோட ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி என்னைய ஸ்ட்ராட்டஜி? திமுக காரன் நல்ல வேணா அவன் காலில் உழுகிறது, உனக்கு அண்ணா திமுக பொதுச் செயலர்னு பேரை வச்சுக்கிட்டு உனக்கு அது ஸ்ட்ராட்டஜியா? சொல்றதுக்கு வெக்கமே இல்லாது. அதிமுகவை சீர்குலைத்து கொண்டு வரும் தந்திரமான நரி அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டீங்க. அந்த நரிக்கும் துரைமுருகனுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. உங்க மூலமாக இந்த செய்தி அவரை சென்று அடைகிற பொழுது தன்னுடைய தவறை அவர் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல தவறுகள் என்னால் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அவர் திருத்திக் கொண்டு இருக்கிறார். திருப்பி சொல்லிட்டு இருக்காரு, பாத்துக்கங்க. திருப்பி ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KC பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. ஒன்றிணைணும் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. செங்கோட்டையனும் அதே குரலை சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு இப்போ கிளம்பி டெல்லி போவார்லாம் செய்திகள் கிளம்பிச்சு. கடைசியாக ஹரித்வார் போகிறேன், ராமரை வணங்குறதுக்காக போகிறேன், கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்துறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ராமர் யாரோட சிம்பிள்? ராமரை சொன்னா உங்களுக்கு எது வருதுன்னு கேட்குறேன். எந்த கட்சி ஞாபகத்துக்கு வருது? பாஜக. அதை தேடி தான் போறாரா? தெரியல, அது அவரைத்தான் நீங்க கேட்கணும். அடுத்து ஒன்றுபடுத்த வேண்டும், ஒருங்கிணைய வேண்டும்ங்கிறது நான் துவக்கியது. சென்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் நாடாளுமன்ற தேர்தலுக்கான காரண காரியங்களை வாக்கு சதவீதத்தோடு ஆராய்ந்து அடுத்து வர்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்று நான் துவக்கினேன். அளப்பெரிய ஆதரவு அதற்கு தொண்டர்களிடத்திலிருந்தும் பொதுமக்களிடத்திலிருந்தும் கிடைத்தது. அதன் தொடர்ச்சியாக 6 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியோடு கலந்து ஆலோசித்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் அந்த விஷயத்தை வலியுறுத்தினார்கள். அந்த அளவுக்கு நடந்தவை சரியாக நடந்திருக்கிறது. ஆனால் இவர்கள் எல்லோருமே பாஜகவுக்கு கட்டுப்பட்டவர்கள். எல்லோருமேனா அது எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், சசிகலா ஆகட்டும், OPS ஆகட்டும், தினகரன் ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும். நேற்று கூட ஒரு தொலைக்காட்சியில் விவாதத்தில் நான் சொல்லியிருப்பேன், எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் பேசி அவர்கள் மூலமாக இவர்களை சரி கட்டி விடுவார், இவர்கள் வாய் அடைத்து விடுவார் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை அப்படி இருக்கலாமோ என்கிற ஒரு சந்தேகத்தில் நீங்கள் இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். டிடிவி தினகரன், OPS, சசிகலா இவங்கெல்லாம் கூட பாஜகவோட அவங்க சொல்கிறத கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. செங்கோட்டையன் கூட பாஜக சொல்கிறத கேட்கக்கூடிய இடத்துல அவர் இருக்காரா? அவர் டெல்லி போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்துட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வந்துட்டு தாங்க பேசவே ஆரம்பித்தார். இதில் பின்புலத்தில் குருமூர்த்தி இருந்து இயக்குகிறார் என்று தானே அவர் மீது குற்றச்சாட்டுகளே சொல்லப்பட்டது. கரெக்டாக செங்கோட்டையன் பேட்டி கொடுக்குற அன்னைக்கு குருமூர்த்தி ஒரு பேட்டி கொடுக்குறாரு இல்லையா, ஒன்றிணையணும்னு. உடனே நயினார் நாகேந்திரன் ஆமா ஒன்றிணையணும் அப்படிங்கிறாருல்ல. என்ன சர்மா இவ்வளோ அப்பாவியாக இருக்கிறீங்க, அப்பாவி ஜேர்னலிஸ்டாக இருக்கிறீங்க நீங்கள். ஒட்டுமொத்தமாக ஒன்றிணையணும் அப்படிங்கிற கோரிக்கை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதிமுக முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கை. ரெண்டுமே அட் அ டைம்ல இப்போ ஒரு பேசுபொருளா மாறி இது பாஜக சொல்லக்கூடிய நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். பாஜக அதிமுகவை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், ஒருமைப்படுத்த வேண்டும், ஒருமுகப்படுத்த வேண்டும், திமுகவை வீழ்த்துவதற்கு ஒன்றுபட்ட அதிமுக தேவை என்கிற பாஜகவின் நோக்கம் சரியான நோக்கம். ஆனால் இதை பேசுகிறவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சுயமா சிந்திச்சு பேசணும். நீங்க ஒன்றும் இல்லை, அந்த பாடி லாங்குவேஜ். நேற்று 5ஆம் தேதி செங்கோட்டையன் பேசினதை அப்படியே எடுத்து போட்டு பாருங்க. இன்னைக்கு அவர் ஏர்போர்ட்ல பேசினதே போட்டு பாருங்க. அது சுயமா இருக்கும். அவர் மனதிலிருந்து பேசி இருப்பார். இது
சொல்லி கொடுத்ததை பேசியிருப்பார். அப்போ இந்த ரெண்டு ஒருத்தர் அதை பார்க்கையிலேயே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இவர் சுயமாக பேசுகிறாரா இல்லை சொல்லி கொடுத்து பேசுகிறாரா. அப்போ சொல்லி கொடுத்து பேசுறாருன்னா அப்போ அது பாஜக மேலிடமோ அல்லது குருமூர்த்தியோ அல்லது யாரோ ஒருத்தர் இருக்காங்க. தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் முக்கியம். நீங்கள் இப்போ ஊடகத்தில் இருக்கிறீங்க, கண்டென்ட் இஸ் த கிங். சொல்லக்கூடிய செய்தி பொறுத்து தான் அதனுடைய முக்கியத்துவம். சொல்லக்கூடிய மனிதர் யார் என்பது செகண்டரி. அப்ப செங்கோட்டையன் அந்த கருத்தை முன் வச்சாலும் நீங்க அவரை முழுசா ஏற்கல. இல்ல பிகாஸ் அவரா இயங்கல, வேற யாரோ ஒரு ஆள் இயக்கப்படுகிறார். யாராக இருந்தாலும் என்னுடைய நிலைப்பாடு என்பது அதிமுக எம்ஜிஆர் வழியில் ஜெயலலிதா வழியில் ஒரு திராவிட கட்சியாக பயணிக்க வேண்டும். நம்முடைய சொந்த சிந்திக்கும் திறனால், நம்முடைய சொந்த அறிவால் நாம் முடிவுகள் எடுக்க வேண்டும். அந்த முடிவுகளை செயல்படுத்த வேண்டும். மற்றவர்கள் பொம்மை மாதிரி அவங்க கீ கொடுத்தா ஆப்ரேட் ஆகிறதும் அவங்க ஸ்டாப் அப்படின்னா நிறுத்தி கொள்வதும் தவறு. இப்போ செங்கோட்டையனுடைய அந்த பொறுப்பெல்லாம் வந்து நீக்கியிருக்காங்க. சத்யபாமாவுடைய பொறுப்பும் வந்து நீக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 3000 பேர் நாங்கள் வந்து எங்களுடைய பொறுப்புலேருந்து நீக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி வந்து பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாரா? இல்லை, நிச்சயமாக அவர் கன்சிடர் பண்ணி பேச வேண்டிய இடத்துல பேசி அழுத்தம் கொடுக்க வேண்டிய வகையில் கொடுத்து சிலரை வைத்து சமாதானங்களும் பண்ணி. இப்போ கூட செங்கோட்டையன் சொல்லியிருப்பார் இல்லையா, அதிமுகவில் மூத்த தலைவர்கள் யாராவது உங்களை தொடர்பு கொண்டாங்களான்னா அது சஸ்பென்ஸ் என்று. அப்போ அதெல்லாம் சரி கட்டி இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும். அதான் சஸ்பென்ஸ்னு அவர் சொல்றாரு. ஆனா யாருங்கிறது அவர் இது வரைக்கும் எக்ஸ்போஸ் பேசியிருக்காங்க சார். இதுல போய் நம்ம நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கணுங்கிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க செங்கோட்டையன் பேசுனீங்களா? அவர் எனக்கு பேசினார், எனக்கு கூப்பிட்டார். முந்தா நாள் நினைக்கிறேன் அவர் எனக்கு தொலைபேசியில் பேசினார். அவர் எனக்கு கூப்பிட்டாரு, சந்திக்கலானாரு. சென்னை வரும்போது இங்கே என் வீட்டுக்கு வர்றேன், வந்து சந்திக்கிறேன் என்று சொன்னார். அவர் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டார். ஏன்னா நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதே அவர் அன்றைக்கு மாவட்ட செயலாளராக இருந்தவர். எங்களுக்குள்ள 82ஆம் ஆண்டு முதல் பழக்கம் இருக்கு. அப்போ சென்னை வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவர் வந்து சந்திக்கிறேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. வருவார்னு நம்புகிறேன். ஓகே, அதுக்குள்ளே வேற ஏதாவது சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும். அது தெரியல. 9ஆம் தேதி ஏதோ ஒரு முக்கிய அறிவிப்பு வரும் அப்படின்லாம் கூட வந்து செய்திகள் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் வந்து அண்ணாமலை ஏதோ டெல்லி போறாரு அப்படிங்கிற ஒரு செய்திகள் கூட வந்துட்டு இருக்கு. அண்ணாமலை டெல்லி போகிறது செய்தியாப்பா? சென்னையிலேருந்து எத்தனை ஃப்ளைட்டு போகுது, கோவையிலேருந்து எத்தனை ஃப்ளைட்டு போகுது, தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பேர் டெல்லி போகிறாங்க. அண்ணாமலை டெல்லி போனால் போயிட்டு வரட்டுமே, பெண் அதனால் என்ன பிரளயம் ஆயிர போகுது சார்? அதிமுக பொறுத்த வரைக்கும் நாங்கள் தனி கட்சி. இது ஒரு திராவிட கட்சி, சுதந்திரமாக இயங்கக்கூடிய கட்சி. நீங்கள் எல்லாரையும் அடிமைகளாக நினைக்கக்கூடாது. ஏதோ ஒரு 10 அடிமைகள் இருக்கலாம். முன்னணியில் இருக்கிறவங்க, குற்ற பின்னணியில் இருக்கிறவங்க, இல்லை வழக்குகளில் சிக்கி சீரழிகிறவங்க, இல்லை அஞ்சு நடுங்கிறவங்க, சொந்த புத்தி இல்லாதவங்க, சுய புத்தி இல்லாதவங்க, சொல் பேச்சு கேட்டு நடப்பவங்க கொஞ்சம் பேர் இருக்கலாம். தலைமை ஒரு 10-15 பேர் வந்து இருக்கலாம். ஆனால் அதிமுக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் சித்தாந்த அடிப்படையில் சுயமாக சிந்தித்து எது சரி எது தவறு என்று ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடியவர்கள். எடப்பாடி பழனிசாமி அதிமுகங்கிற கட்சியை முடக்க பார்க்குறாங்க அப்படின்லாம் கூட அந்த பிரச்சாரத்தில் பேசினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே செங்கோட்டையனுடைய அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட பின்பாக அவருடைய இந்த பிரச்சாரங்கிறது இப்படி இருக்கு. இல்லை, யார் உடைக்க பார்க்குறாங்கன்னு கேட்குறேன். யாரை குற்றம் சாட்டுறாருன்னு கேளுங்க அவர்கிட்ட. யார் உடைக்க பார்க்குறாங்க? இவர் தான் வந்து வரிசையாக ஒவ்வொருத்தராக நீக்கி கட்சியை உடைச்சிக்கிட்டு இருக்காரா? வேற யார் இங்கே உடைக்க பார்க்குறாங்க? இவர் அதாவது லேசாக விரிசல் விட்டுருமான்னா இவர் கோடாலியை விட்டு வெட்டி வீசி எறிகிறாரு. அதை வந்து கொஞ்சம் ஒரு இணைக்கிற ஒட்ட வைக்கிற ஒரு சங்கடம் இருக்குது, லேசாக தூருட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன செய்வோம்? ஒரு டேப் போட்டு ஒட்டி இணைச்சி தேர்தல் வரைக்குமாவது கொண்டு போகலான்னு நினைப்போம். இவர் அப்படியெல்லாம் இல்லை. உடனே அந்த இடத்த வெடிகுண்டு வச்சு தகர்த்துறது, இல்லை கோடாலி வச்சு வெட்டிடுறது. அப்போ இதில் யார் வந்து விளக்க பார்க்குறாங்க? இல்லை, அதிமுக பொதுச் செயலாளர் சொல்வதை மற்ற தொண்டர்கள்லாம் கேட்கணுமா, நிர்வாகிகள் கேட்கணுமா? இல்லை வந்து நிர்வாகிகள் சொல்றதையும் தொண்டர்கள் சொல்றதையும் அதிமுக பொதுச் செயலாளர் கேட்கணுமா? முதல்ல இவர் பொதுச் செயலருக்கு தகுதியானவரான்னு பார்ப்போம். தகுதியானவர் இல்லையா அப்படிங்கிறது அது டிபேட்டபிள் சார். சட்ட ரீதியாகவும் சரி, தேர்தல் ஆணையம் விதியின்படியும் சரி, எல்லாமே அவர் தானே. பொங்காதீங்க, நான் சொல்றதை கேளுங்க. இப்போ திண்டுக்கல்ல நேற்று எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்திருப்பார். அந்த தொகுதியில் என்ன பேசினார் நான் சொல்ல.
எடப்பாடி பழனிசாமி பேசுனது ஊடகங்களில் வந்தது நான் பார்த்தேன். பெரியசாமி என்பவர் மிக நல்லவர், வல்லவர். அவர் இன்றைக்கு திமுக தலைமையால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். பேசினாரா இல்லையா? சொல்லுங்க. ஆமா, பேசினாரா இல்லையா? நீங்க பாத்தீங்களா? நான் போய் சொல்லல. திண்டுக்கல்ல பெரியசாமி அதிமுக சின்னத்தில் நிற்பாரா, திமுக சின்னத்தில் நிற்பாரா? அந்த தொகுதியில போட்டியிடுற வேட்பாளர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலர் போய் பெரியசாமி நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர், மிகச்சிறந்தவர், அவர் அதிமுக இருந்திருந்தா அவர் முதலமைச்சரே ஆயிருப்பாரு, திமுகவில் அவரை ஓரங்கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா திமுகவில் நடக்கிற பழி பாவத்துக்கும் பெரியசாமிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரா? அப்ப அந்த அவர் எழுத்து நிற்கிற வேட்பாளர் ஜெயிக்க முடியுமா? அதிமுக வேட்பாளர் ஒண்ணு. திண்டுக்கல் மாவட்ட அமைச்சர் யாரு? பெரியசாமி. அந்த மாவட்டத்தில் ஒரு 6 தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 6 தொகுதியில வெறுமனே ஸ்டாலின் இல்லை, இந்த மாவட்டத்தை சேர்ந்த இந்த அமைச்சரது அதிகாரம், ஆணவம், இல்லை அவரால் பாதிக்கப்பட்டவங்க, அவர் சரியா செயல்படலைன்னு குற்றம் சொல்லித்தானே அந்த 6 தொகுதியில் அதிமுக பிரச்சாரம் செய்யும். அப்படி செய்வாங்களா? இல்லை பழனிசாமி சொன்ன மாதிரி பெரியசாமி மிகுந்த சிறந்தவருங்க, அவர் தாடிக்கு டை கூட அடிக்க மாட்டாருங்க, அவ்வளவு எளிமையானவருங்க, அவர் சொத்து குவிப்பு வழக்கு இருந்தாலும் கூட சொத்தே வாங்காதவருங்க, லஞ்சமே வாங்காதவருங்க, அப்படி சொல்லி அதனால நீங்கள் அதிமுக கோடு போடுங்க, அப்பதான் நாங்கெல்லாம் லஞ்சம் வாங்குவோம், இப்படி பேசுவாங்களா? ஜெயலலிதா அம்மா காலத்தில் ஒரு மாவட்டத்துக்கு போனால் தலைமையே கருணாநிதியை பேசுவாங்க, ஸ்டாலினை பேசுவாங்க. அது போக மதுரைக்கு போனால் யாரை பற்றி பேசுவாங்க? அந்த அமைச்சர் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டி பேசுவாங்க. இந்த அமைச்சர் தோற்கடிக்கப்படணும் அப்படி நான் சொல்றது உண்மையா பொய்யா? உண்மைதான். அந்தந்த மாவட்டத்துக்கு போகையில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர்களை, அவர்கள் துஷ்பிரயோகங்களை, அவர்கள் தவறுகளை, அவர்கள் செய்ய மறந்ததை குறிப்பிட்டு பேசுவாங்கல்ல. அப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக பிரச்சாரம் செய்யறாரா, பொறுப்பற்ற மனிதராக பிரச்சாரம் செய்யறாரா? இல்ல, அவரோட ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி. திமுக காரன் நல்ல வேணும், அவன் காலில் விழுகிறது உனக்கு அதிமுக பொதுச் செயலர்னு பேரை வச்சுக்கிட்டு உனக்கு அது ஸ்ட்ராட்டஜியா? சொல்றக்கு வெக்கமே இல்லாது. நீ அதிமுக தலைவராக ஒரு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கிற திமுக அமைச்சரை பாராட்டி பேசுறத ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னா கட்சிக்கார எதை வச்சு அடிப்பான்? ஒரு பொறுப்பான பேச்சாது? என்ன ஸ்ட்ராட்டஜி இது? இல்லை, முழுக்க முழுக்க நீங்களா இருக்கட்டும், புகழேந்தியா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேரா இருக்கட்டும், ஒன்றிணையணும், இதே மாதிரி அவருடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே தப்பா இருக்கு, சொல்றபடி கேட்க மாட்டேங்கிறாங்க, இதே தான் சொல்றீங்களே தவிர அவர் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட தொகுதியில மக்களை பார்த்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, கூட்டம் வருது, எல்லாத்தையும் பார்த்துட்டு 24 மணி நேரத்துல கன்னியாகுமரி போயிட்டு வருதுப்பா. என்ன பிரயோஜனம்? நீ போய் அதிமுகவுக்கு நீ போனதால வாக்கு அதிகமாயிருக்குதா? நீ அங்க போய் திமுக அமைச்சருக்கு மாவட்டத்தில் பிரச்சாரம் பண்ற, இந்த பக்கம் வந்தா காட்பாடியில துரைமுருகன் அதிமுக இருந்திருந்தா அவர் முதலமைச்சர் ஆயிருப்பாரு, அவரை நீ துணை முதலமைச்சர் ஆக்கல ஸ்டாலின் பேசுறீங்க. ஆனா அதிமுக காரன் துரைமுருகன் எப்படி பார்க்கறான்? துச்சாதனா பார்க்கிறான். ஜெயலலிதா அம்மா சேலைய சட்டமன்றத்தில் உருவன துச்சாதனா பார்க்கிறான். எம்ஜிஆர் படிக்க வைத்து தன்னை வளர்த்து கொண்டவர், எம்ஜிஆருக்கு எதிராக திமுகவில் பயணித்தவர்னு பார்க்கிறான். இவர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு? அவருக்கு துணை முதலமைச்சர் கிடைக்கல அப்படின்னு இவர் வருத்தப்பட்டுக்கிறார். ஏன்? கான்ட்ராக்ட்ல பிடபிள்யூடி கான்ட்ராக்ட்ல வர்ற கமிஷனை பங்கிக்கிறதா? என்னையா இது அரசியல்? இல்ல, எடப்பாடியா ஸ்டாலினா அப்படிங்கும்போது அப்படி இதெல்லாம் பேசிதான் ஆகணும். 234 தொகுதியில அப்ப நீங்க அந்த துரைமுருகன் ஜெயிக்கட்டும், பெரியசாமி ஜெயிக்கட்டும், இது மாதிரி 234 தொகுதியிலையும் திமுக ஜெயிக்கட்டும். அப்ப எடப்பாடி பழனிசாமி திமுக கட்சிக்கு தலைவராயிடுறாரா? சொல்லுங்க. ஸ்டாலின் தோற்கணும், ஆனா 234 தொகுதியில அந்தந்த மாவட்டங்கள்ல திமுக காரங்க நல்லவங்க, அவங்க ஜெயிக்கணும். என்னையா அரசியல் இது? யாருகிட்டயா இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த அரசியலை கத்துக்கிட்டாரு? இதை வேற சர்மா போன்ற ஆட்கள் ஸ்ட்ராட்டஜிங்கிறீங்க. இப்போ அதிமுகவை சீர்குலைத்து கொண்டு வரும் தந்திரமான நரி அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டீங்க. அந்த நரிக்கும் துரைமுருகனுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஜல்லிக்கரசர் எல்லாம் அந்த நரிக்கு துரைமுருகன் கொடுத்திருக்கிறார். நீங்க நேரா பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. ஏன் துரைமுருகனை எடப்பாடி பாராட்டினாருங்கிறதுக்கும் அந்த நரி நடத்துற கிரஷருக்கும் அந்த நரிக்கும் துரைமுருகனுக்கும் ஏகப்பட்ட தொடர்பு இருக்கு. அப்ப பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்காரு என்று மக்கள் நம்புறாங்க.
நீ பாருங்க, அந்த ஒரு பதிவு நான் போட்டேன், சில மணி நேரத்தில் 3 லட்சம் போயிடுச்சு. அதில் 35,000 பேர் ரியாக்ட் பண்ணியிருக்கிறான். அதில் 32,000 பேர் அந்த நரி யாருன்னு சொல்லிட்டான். அந்த கமெண்ட்ஸ்ல பார்க்க முடிஞ்சது யாருன்னு. அந்த கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லக்கூடிய அந்த நரிங்கிறது யாருன்னு பார்க்க முடிஞ்சது. ஆமா, அதுல 2 பேர் 3 பேரெல்லாம் சொல்ல, ஒரே ஆள சரியா சொல்றான். அப்ப நீங்க அவரை வச்சுதான் அதை சொல்லியிருக்கீங்க இல்லையா? தொண்டர்கள் யோகத்துக்கு நான் அதை விட்டுட்டேன். அதையா எப்படி இது மாதிரி ஒரு நரி வேலை செய்யுதுப்பா அப்படின்னு உடனே அவன் இதுதானே நரின்னு சொல்லிட்டான். அப்ப அந்த கருத்துக்களை ஒத்துக்கிறாங்கல்ல, 3.5 லட்சம் பேர் ஒத்துக்கிறான்ல. 24 மணி நேரத்தில் 3 லட்சம் பேர் அந்த கருத்து சரின்னு ஒத்துக்கிறாங்கன்னா, அப்ப எடப்பாடி பழனிசாமி 3 லட்சம் பேரை பார்த்து பேசியிருப்பாரா? பேசின இடத்துல எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு கேட்டு வர்றாரு. ஒன்னா திமுகவுக்கு ஓட்டு கேட்கிறாரு, இல்லையா உட்கட்சியில அவன் சரியில்லை இவன் சரியில்லை அதிமுகவை பலகீனப்படுத்தி பேசுறாரு. அதிமுகவில் தினம் 10 பேரை கட்சி விட்டு நீக்கிறாரு. அதிமுகவை பிளவுபடுத்துறாரு. திமுக நல்ல கட்சிங்கிறாரு. மென்டல் ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டிய ஆள் பேசுற மாதிரி இருக்குது. இல்ல இப்ப அதிமுகவினுடைய தலைமையை வந்து எல்லாரும் இப்ப கேள்வி கேட்கறாங்கல்ல, இதை தொண்டர்கள் எப்படி உணர்வாங்க? தவறுன்னு சொல்லணும். எம்ஜிஆர் என்ன சொல்லி இருக்கிறாரு? தப்ப தட்டி கேட்கணும். இல்ல வெளியே இருக்கிறவங்க தட்டி கேட்கறீங்க, உள்ள இருக்கிறவங்க யாரும் வெளியே வந்து பேச மாட்டேங்கிறாங்களே. செங்கோட்டையனை தவிர அண்மையில வேற யாரும் பெருசா பேசலையே. அந்த 5 பேர் இருக்காங்க, 5 முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் எதுவுமே பேசலையே. அதுக்குதான் அவர் வந்து சஸ்பென்ஸ்ங்கிறாரு. அடுத்தவங்க பேசுறாங்க, பேசல. நாங்கெல்லாம் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர்கள், எம்ஜிஆரால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள், எம்ஜிஆர் இடத்தில் அரசியல் பயின்று வந்தவர்கள். அதுபோலதான் ஒரு கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்கள், தமிழ்நாட்டு வாக்காளர்கள். எடப்பாடி பழனிசாமியை வச்சு ஒரு பதவிக்கு வரணும், அதன் மூலமா இன்னும் கொஞ்சம் காசு சம்பாதிக்கணும், இல்லை சம்பாதிச்சதை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க வேணா அதுக்கு பயப்படலாம், பேசாமல் இருக்கலாம், தலையாட்டலாம். எனக்கு அந்த அவசியம் இல்லை. செங்கோட்டையனுடைய இந்த கருத்துக்கு ஓபிஎஸ் வந்து என்னுடைய முழு ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா நானும் வந்து சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிடிவி தினகரனும் அதே கருத்தை முன்வைக்கிறாரு. டிடிவி தினகரன் வந்து என்டிஏ கூட்டிலிருந்து வெளியே போனதுக்கு காரணம் நைனா நாகேந்திரன் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? தினகரனை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி அமைந்த பொழுது வரவேற்றார், இணைந்து பணியாற்றுவேன்னு சொன்னார். இன்றைக்கு அவர் என்ன கேட்குறாரு? நான் எப்படி போய் எடப்பாடி எதிர்த்து தான் நான் கட்சி ஆரம்பித்தேன், நான் எப்படி போய் எடப்பாடி முதலமைச்சர்னு வாக்கு கேட்கறதுன்னு சொல்றாரு. இதே தினகரன் 2021 தேர்தலுக்கு பிறகு ஒரு பேட்டி கொடுத்திருப்பார். அமித்ஷா அவர்கள் வந்து ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலில் வச்சு எடப்பாடி பழனிசாமிகிட்ட 10 சீட்டு அமமுக கொடுத்துருங்க, அவங்களும் கூட்டணியில் சேர்த்துக்கங்கன்னு சொன்னார். நாங்கள் தயாராக இருந்தோம், ஆனால் எடப்பாடி மறுத்துட்டாரு. இன்னும் கடைசியாக தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அமமுகவை சார்ந்த ஒரு 10 பேர்த்துக்கு ஒரு பொறுப்புகள் கொடுக்கறதாக உத்தரவாதம் கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்டோம். தேர்தலில் நாங்கள் தனிச்சு போட்டியிடலைன்னு சொன்னோம். அதை எடப்பாடி பழனிசாமி மறுத்துட்டாரு. அமித்ஷா சொல்லியும் கேட்கல. அதனால தான் நாங்கள் தனிச்சு போட்டோம்னு சொன்னார் இல்லையா? நான் சொன்ன பேட்டி கொடுத்தாருல. அப்போ அன்றைக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஒத்துக்கிட்டார்ல. அன்றைக்கு வந்து நான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கட்சி ஆரம்பித்தேன், நான் எப்படி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர்னு ஏற்றுக்கிறது என்று இன்னைக்கு சொல்றாரு இல்லையா? அவரு 2021 நான் கூட நிக்கல, மற்ற தொண்டர்கள் கூட இருக்கிறவங்கலாம் வந்து கூட இருக்கிறவங்கலாம் கேட்பாங்க, அவங்க நிக்கட்டும், நான் வந்து நிக்கலன்னு சொன்னாங்க. அதான் சொல்றேன், அந்த கட்சி சொல்றேன். இல்ல அது எடப்பாடிக்காக சொல்லலையே. எடப்பாடி அப்படி ஒருவேளை அவரை முதலமைச்சரா ஏற்றுக்கொண்டு என்னால அங்க வந்து அவரோட பயணிக்க முடியாதுன்னு அவர் சொல்றாரு. அன்னைக்கு என்ன சொன்னாருன்னு கேட்கிறேன். நீங்க அவரை முதலமைச்சரை ஏத்துக்காம எப்படி நீங்க அவரோட போய் கூட்டணி சேருவீங்க? 2021 10 சீட்டு கொடுத்தா வாங்கிட்டு நிக்கிறதுக்கு தயாரா இருந்தீங்கல்ல. அதனால இன்றைக்கு தினகரன் சொல்வது என்பது எடப்பாடி பழனிசாமி அனுசரணையாக எல்லோரையும் அரவணைத்து அனுசரித்து செல்லாத காரணத்தினால அவர் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு எதிர்க்கிறார். எடப்பாடியே வேணாங்கிறார் அந்த இடத்துல. அந்த பொதுச் செயலாளர் வேணாங்கிறது எப்ப சொல்றாருன்னு கேட்கிறேன். எப்ப சொல்றாரு? ஓபிஎஸ்க்கு இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு எனக்கு வந்து இது நடக்கும், அதுக்கு பிறகுதான் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அந்த நிலைப்பாடு இல்லைன்னு சொல்ல வர்றேன். அப்ப எடப்பாடி பழனிசாமி எல்லோரையும் அரவணைத்து சென்றால் இந்த கருத்து வேறுபாடுகள் தவிர்க்கப்பட்டிருக்கும்.
இப்போ டிடிவி தினகரன் திரும்ப என்டிஏ கூட்டணியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அது அவர்கிட்ட இல்லை கேட்கணும், ஏன்ட்ட கேட்குறீங்க. இல்லை, அவர் ஒரு கிளாரிட்டியாக இப்போ உங்களை மாதிரியே எடப்பாடி வேணாம், அந்த இடத்துல முதலமைச்சர் வேட்பாளராக அவர் இருக்கும் பட்சத்தில் நான் வந்து என்டிஏ கூட்டணியில் வரமாட்டேங்கிறது தெளிவுபடுத்துறாருல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது அந்த அவருடைய நிலைப்பாடை நீங்கள் அவரை கேளுங்க. நான் கடந்த கால எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான குரல்ல டிடிவி தினகரனும் கூட வந்து இருக்கார். அப்படிங்கும்போது இப்போ செங்கோட்டையனுக்கு எப்படி நீங்கள் வரவேற்பு தெரிவிக்கிறீங்களோ அதே மாதிரி டிடிவி தினகரனுக்கு வரவேற்பு தெரிவிப்பீங்களான்னு நான் கேட்குறேன். நான் வந்து தனிப்பட்ட ஆளுகளை பார்க்கறது இல்லை, சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு தான் நான் பார்க்கிறேன். அடுத்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தொடரலாம், பொதுச் செயலாளராக தொடரலாம் என்பதை நான் ஆதரிக்கிறேன். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை ஒருங்கிணைக்காதது, ஒற்றுமைப்படுத்தாதது, பலரை எதேச்சதிகாரமாக கட்சியை விட்டு நீக்கிறது, பிரச்சாரத்தில் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வது போன்ற அவரது நடவடிக்கைகளை, தவறுகளை நான் கண்டிக்கிறேன், சுட்டி காட்டுகிறேன். இந்த சுட்டி காட்டுவது கூட எடப்பாடி பழனிசாமியை ஏளனம் செய்வதற்காக அல்ல. உங்கள் மூலமாக இந்த செய்தி அவரை சென்று அடைகிற பொழுது தன்னுடைய தவறை அவர் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இது மாதிரி கடந்த காலங்களில் பல தவறுகள் என்னால் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அதை அவர் திருத்தி கொண்டு இருக்கிறார். அந்த வகையில் தன்னுடைய அந்த பிரச்சார பாணியை அவர் திருத்திக் கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு தான் நான் உங்ககிட்ட இந்த கருத்தை பகிர்ந்திருக்கிறேன். கெடு கொடுக்க போறீங்களா? 4 எதுக்கு கெடு? செங்கோட்டையன் கொடுத்தாருல 10 நாள். செங்கோட்டை இல்லை, இல்லை, வெளியிருந்து ஒரு கெடு சில விஷயங்களை திருத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்ற போது அப்போ இந்த விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு நான் சொல்லிட்டேன், நிச்சயமா அவர் திருத்திப்பாரு. நீங்க உங்க வீடியோ மூலமா இந்த கருத்து செல்லுகிற பொழுது இதை நான் நேத்தே சில தொலைக்காட்சிகளையும் நான் பேசியிருக்கேன். எடப்பாடி சார் கேட்டுக்கங்க, கேசி பழனிசாமி சொல்ற சில விஷயங்கள் திருத்தி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதையும் நீங்க கேட்டுக்கொண்டு நீங்க பாத்துக்கங்க. சொல்லிட்டேன் நான் இல்லன்னு சொல்லுங்க. திருப்பி சொல்லிட்டு இருக்காரு, பாத்துக்கங்க. திருப்பி அதாவது எடப்பாடி கூட இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்துல அவர் கன்ஃபியூஸ் ஆனாருன்னு வச்சுக்கலாம், ஏப்பா கேசிபி இதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க, அவர் கிரிட்டிசைஸ் பண்ணலினா கரெக்டாக இருக்கும், தப்பாக போனால் அவர் இதை எப்படி சொல்லுவாருன்னு பாருங்க என்று சொல்லுவாராமா. சரி சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.